ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வினித் தேஜா மற்றும் ஸ்ரீ ஸ்வேதா மெயின் லீடா நடிச்சிருக்கிற அந்த 7 நாட்கள் படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த டைட்டில் 44 வருஷம் கழிச்சு திரும்ப வந்திருக்கு. இதனாலேயே அதுல நடிச்ச கே பாக்யராஜ உள்ள இழுத்திருக்காங்க. ஆனா அந்த கதைக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இது 7 நாள்ல இறக்க போற தன் காதலியை காப்பாத்துறதுக்கு போராடுற காதலனோட கதை. ஆஸ்ட்ரோபிசிக்ஸ்ல ரிசர்ச் ஸ்டூடெண்டா இருக்கிற ஹீரோ சூரிய கிரகணத்தை ஒரு சபிக்கப்பட்ட டெலஸ்கோப்னால பார்த்ததால ஒரு ஸ்பெஷல் பவர் அவருக்கு கிடைக்குது. அது ஒருத்தரோட கண்ணை பார்த்தாலே அவங்க எப்ப இறந்து போவாங்கன்னு அவருக்கு முன்கூட்டியே தெரிஞ்சுக்க முடியும். ஒரு சமயம் தன் காதலியோட கண்களை பார்க்க 7 நாளுக்குள்ள தன் காதலி இறந்துடுவான்னு தெரிஞ்ச உடனே அதுல இருந்து அவளை காப்பாற்ற முயற்சிக்கிறாரு. அவரோட முயற்சியில ஜெயிச்சாரா இல்லையா என்பதுதான் இதோட மீதி கதை. படம் நல்லா சுவாரஸ்யமா தான் தொடங்குது. சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்டை ஒரு லைட்டர் வெயினோட டச் பண்ணிருக்காங்க. ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் நடுவில் வளர காதல் கொஞ்சம் எமோஷனல் எலிமெண்ட்ஸை சேர்க்க பார்த்தாலும் மேலோட்டமா தான் இருக்கு. பெரும்பாலான இடத்துல விஷுவலா பெருசா இல்லாம டயலாக்ஸாவே போகுது. இந்த மரணத்துக்கான கவுண்ட் டவுன் கான்செப்டும் ரொமான்ஸும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் சுவாரஸ்யமாகிச்சுன்னா செகண்ட் ஹாஃப் அப்படியே ஆக்ஷன் டோனுக்கு மாறுது. ஸ்வேதாவோட கண்டிஷன் மோசமாகும் போது ஹீரோ டெஸ்பரேட்டா விதிக்கு எதிராக போராடுறாரு. இருந்தாலும் இந்த டோனல் சேஞ்ச் திடீர்னு குழப்பத்தை விட்டுடுது. வீக்கான லாஜிக்கு, அவசர அவசரமா நகர சீனுங்க, டெவலப் பண்ணாத பிளாட்டுங்கன்னு போறது ஏற்படுத்தின டென்ஷனை தக்க வைக்காம கதை அப்படியே மெலோட்ராமாக்குள்ள போய் ஆரம்பத்துல இருந்த ஜோர் அப்படியே காணா போயிடுது. இதுல ராபிஸ்னோட சிம்டம்ஸ் தெரியற அளவுக்கு வந்தாலே குணப்படுத்த முடியாது, ஆயுர்வேத மருந்துன்னு ஏதோ சொல்றாங்க. இதுல 2 லீட் ஆக்டர்ஸுங்களுமே ஓரளவுக்கு கன்வின்சிங்கா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. பாக்கியராஜுக்கும் நமோ நாராயணவுக்கும் கதையில பெருசா ஸ்பேஸ் இல்ல. கொஞ்சம் உத்து பார்த்தாதான் தெரியற மாதிரியான கெட்டப்ல தலைவாசல் விஜய் வராரு. மொத்தத்துல ஃபேண்டசி, ரொமான்ஸ், சஸ்பென்ஸ் ஒரு நல்ல சுவாரஸ்யமான கலவை ஆரம்பிச்சு போக போக அதை சஸ்டைன் பண்ண முடியாம தடமாறி போயிடுது. நல்ல விஷுவல்ஸும் பெர்ஃபார்மன்ஸும் இருந்தும் கதையை கொண்டு போன விதத்துல இது ஒரு மாடரேட் வாட்சா தான் அமையுது. இதுல அடல்ட் கண்டென்ட்னு பெருசா எதுவும் இல்ல, நீங்க தாராளமா பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான படமரசத்தோட சந்திக்கிறேன். இந்த மர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.